திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நம பார்வதீபதையே அரேர மகாதேவா. அன்பார்ந்த மெய்யன்பர்கள் அனைவருக்கும் தொட்டியம் ஈசான மருதை தேசிகருடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்று திருமூலர் அருளிய திருமந்திரத்தினை இன்று சிந்திக்க இருக்கின்றோம். பாடலை கவனிப்போம். எம்பெருமானே எல்லோருக்கும் தலைவன் என்ற பாடலில் திருமூலர் நமக்கு அருளி இருக்கிறார் திருமந்திரத்தில். அதாவது பாடல், முக்கணன்தானே முழு சுடராயவன் அக்கணன்தானே அகிலம் முண்டவன் திக்கணனாகி திசையட்டும் கண்டவன் எக்கணன்றானுக்கும் எந்த வீரானே. அதாவது முக்கண்ணன் தானே முழுச்சுடராயவன் அப்படின்னா சூரியன், சந்திரன், அக்கினி ஆகிய மூன்றையும் மூன்று கண்களாக உடைய சிவபெருமானே முழுமை பெற்ற பேரொளியாக விளங்குபவன். அந்த முக்கண் பெருமானே அனைத்தையும் தன்னுள் ஒடுக்கிக் கொள்பவன். அப்படி அந்த சிவபெருமானே எல்லா திசைகளிலும் கண்கள் உடையவனாகி 8 திசைகளையும் தனது அருள் நோக்கால் காண்பவன்தான். எத்தகைய கண்களுக்கும் எம் தந்தையாகி அவனே தலைவன் என்று இந்த பாடலுக்கு அர்த்தம். அடுத்த பாடலில் சிவமைந்தன் கந்தன் என்ற பாடலில் திருமூலர் அருள் இருக்கிறார். இதில் எந்த பிரானுக்கும் 2 வட்டமாய் தந்ததன் முன்னே சண்முகன் தோன்றலால் கந்தன் சுவாமி கலந்திருந்தாளான் கந்தன் சுவாமி கலந்திருந்தாளான் மைந்தன் இவன் என்று மாட்டிக்கொள்ளீரே. அதாவது இந்த பாடலுக்கு என்ன அர்த்தம்னா, எம் தந்தையாகிய சிவபெருமானிடம் இருந்து 6 தீப்பொறிகள் தோன்றின. அந்த 6 தீப்பொறிகளும் 6 ஒளிவட்டமாகி 6 முகங்களை கொண்ட கந்த பெருமான் ஆயினான். அப்போ எம் தந்தையான சிவபெருமானின் திரு முன்பாக கந்த பெருமான் தோன்றியதாலும் கந்தனின் திருவடிவில் சிவபெருமான் கலந்திருப்பதாலும் கந்தன் சிவபெருமானின் மைந்தன் என்று அறிந்து கொள்வீராக அப்படின்னு இந்த பாடல்ல நமக்கு திருமூலர் உணர்த்துகிறார். அடுத்த பாடலில் தேவர்களைப் போல் ஒளி உடம்பு நாம் பெறலாம் அப்படின்னு ஒரு பாடல் கொடுத்திருக்கிறாரு. அந்த பாடல் அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். முதல்ல பாடலை சிந்திப்போம். மாட்டிய குண்டத்தில் உள் எழு வேதத்துள் மாட்டிய குண்டத்தின் உள் எழு வேதத்துள் ஆட்டிய கால் ஒன்றும் 2 அலர்ந்திடும் வாட்டிய கை 2 ஒன்று பதைத்தள நாட்டும் சூரர் இவர் நல்லொளி தானே. அதாவது முறைப்படி அமைக்கப்பட்ட வேள்வி குண்டத்தின் உள்ள ஓதப்படுகின்ற வேத மந்திரங்கள் அகரம் உகரம் மகரமாய் விரியும். அப்படி உயிர்களை வாட்டும் அந்த அகரம் உகரம் மகரமாய் விரியும் தன்மை உடைய வேத வேள்வி குண்டத்தில் உயிர்களை வாட்டும் ஆணவம், கண்மம், மாயை என்னும் மும்மலங்களையும் வினைகளையும் பயந்தோடச் செய்ய தேவர்களைப் போல ஒளி உடம்பை பெறலாம் அப்படின்னு இந்த பாடல்ல நமக்கு திருமூலர் உணர்த்திருக்கிறார். இந்த அடுத்த பாடலை கவனிப்போம். நல்லொளியாக நடந்து உலகெங்கும் கல்லொளியாக கலந்து உள் இருந்திடும் சொல்லொளியாக தொடர்ந்த உயிர்க்கெல்லாம் கல்வொளி கண்ணுளும் ஆகி நின்றானே. அதாவது பரம்பொருளான சிவபெருமானின் அருளாற்றலால் உலகமெங்கும் பரவி அழகிய ஒளி விளக்கை போல உயிர்களை எல்லாம் வழிநடத்தும் மாணிக்க மணியின் உள்ளே கலந்திருக்கும் அந்த ஒளியே போல உள்ளத்துள் கலந்திருக்கும் குருவின் வார்த்தைகளே ஞானம் என்னும் ஒளியாக அதனை பின்பற்றி தொடர்ந்து செல்லும் உயிர்களுக்கெல்லாம் மாணிக்க கல்லின் ஒளியே போலவே
கண்ணுக்குள்ளும் ஒளியாய் பொருந்து நிற்பான் சிவபெருமான் அப்படின்னு திருமூலர் ரொம்ப ஆழமாக இந்த பாடலை சொல்லியிருக்கார். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. நாளை சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.